அன்பர்கள் அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். உயிரோடை தமிழில் அன்பர்களே, அரசியல் களம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் கனடாவிலிருந்து அரசியல் ஆய்வாளர் நேரு குணரட்னம் அவர்கள் இணைகின்றார். வணக்கம் நேரு அவர்களே. வணக்கம். உறவுகள் சார்பாக உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் நாங்கள் முதலில் இலங்கை தீவில் பேசுபொருளாக இருப்பது திருவோணமலை கோட்டைச்சாலையில் உள்ள ஸ்ரீ சம்பத் ஜெயந்தி விகாரைக்கு சொந்தமான அந்த புத்தர் சிலை அகற்றப்பட்டதும் மீண்டும் அங்கே கொண்டு வந்து நிறுவப்பட்டிருக்கின்ற அந்த விடயம்தான் இப்பொழுது அதிகமாக பேசப்படுகின்றது. நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள் என்று கேட்க வேண்டும். குறிப்பாக நீதிமன்றம் உத்தரவு விட்டிருக்கின்றது, அந்த இடத்தில் எந்த ஒரு கட்டுமான பணியும் நடத்தக்கூடாது, இருந்ததை இருந்தபடியே வைத்திருக்க வேண்டும் என்ற அந்த கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த உத்தரவு தொடர்பாகவும் நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள் என்று கூறுங்கள். அதாவது இலங்கையில் இனவாதம் மீண்டும் தலைநோக்குகிறது. இனவாதத்தை சிலர் முன்னெடுக்க முனைகிறார்கள். அதுக்கு நாங்கள் எந்த அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லக்கூடிய இலங்கையுடைய ஜனாதிபதி நரேந்திரகுமார் திசாநாயக்க ஒன்றை புரிந்து கொள்ளணும். அவர்கள் ஒரு ஆண்டுகள் ஆட்சியை பூர்த்தி செய்திருக்கிறார்கள். அதாவது ஜனாதிபதியினுடைய ஆட்சியை கடந்த செப்டம்பர் மாதத்துடன் ஓராண்டை பூர்த்தி செய்து 2வது ஆண்டுகள் வந்து பாராளுமன்றத்தினுடைய ஆட்சியின் மூலமே நேற்று 18ஆம் தேதியுடன் முடிவு அடைந்து இப்பொழுது 2வது ஆண்டுகள் வந்திருக்கிறார்கள். 14ஆம் தேதி தேர்தல் நடைபெற்றது. 15ஆம் தேதி முடிவுகள் அறிவிக்கப்பட்ட ஒரு வெள்ளிக்கிழமை, திங்கட்கிழமை அமைச்சரவை பதவியேற்றது 18ஆம் தேதி. அவை அதுவும் ஒரு ஆண்டுகளை பூர்த்தி செய்திருக்கிறது. அவை நீங்கள் இந்த ஆட்சியினுடைய ஆரம்பத்தில் ஒன்றை சொல்லிக் கொண்டார்கள், நாங்கள் ஆட்சிக்கு புரியவர்கள், தங்கள் குறைகள் இருக்கிறது, நாங்கள் இப்பொழுதுதான் கற்றுக்கொள்கிறோம் என்று வெளிப்படையாக அமைச்சர்களை சொன்னார். சரி, ஓராண்டுகளை பூர்த்தி செய்திருக்கிறீர்கள், நீங்கள் முழுமையாக கற்றுக்கொண்டிருப்பீர்கள். நீங்கள் இதே ஆட்சி காலத்தில் தான், இந்த அரசியல் காலத்தில் தான் 40 ஆண்டுகளாக இருக்கிறீர்கள். அவை எவ்வாறு இந்த விடயங்கள் கையாளப்படும்? இப்பொழுது இந்த திருவோணமலை புத்தர் விவகாரம் ஒரு நாளில் உருவாகி ஒரு நாளில் நடைபெற்ற விடயம் அல்ல. அது நாட்களாக தொடர்கிறது. அதற்கிடையே நீதிமன்றம் தலையிடுகிறது, உத்தரவுகளை வழங்குகிறது. இவ்வாறு இதில் யார் உள்நுழைகிறார்கள், இப்பொழுது அங்கு இந்த இதில் ஒரு காரணகர்த்தா இருக்கக்கூடிய பேர் எவ்வாறானவர், அவர் எவ்வாறான முனைப்புகளை செய்வார் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அவ்வாறாக இருந்தால் உங்களுடைய புலனாய்வுத்துறை வேலை செய்ய வேண்டாம், அல்லது உங்களுடைய அந்த இடத்தை நீங்கள் சரியாக கவனத்தில் கொள்ளவில்லையா? இவ்வளவும் கொண்டிருந்தால் நீங்கள் இந்த குழப்பத்தை செய்திருக்க வேண்டியதில்லை. ஜனாதிபதி பாராளுமன்றத்துக்கு வந்து அது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டிய தேவையும் வந்திருக்கார். என்று சொன்னால் நீங்களாக அதை அகற்றுகிறோம் என்று நீங்களே அறிவித்தீர்கள், மறுநாள் அது முடியாது என்கிறீர்கள். அவை இந்த குழப்பத்தினுடைய மூல காரணமாக நீங்களே மாறி போனீர்கள். இவ்வாறான விடயங்கள் அமைகின்ற பொழுது மிக பலகீனமாக இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் இதை தங்களுக்கான வாய்ப்பான களமாக நிச்சயமாக பயன்படுத்தும். ஏன்னா அவருடைய வாக்கு வங்கி சிங்கள சமூகத்தில் தான் இருக்கிறது. இது தமிழ் சமூகத்திலேயோ முஸ்லிம் சமூகத்திலேயோ அவர்களுக்கு அந்த எந்த ஒரு விவகாரமும் இல்லை. ஆகவே இதுக்கு தூவம் போட்டதில் நீங்களும் பல விதங்களில் காரணமாக அமைந்திருக்கிறீர்கள். சமீபத்தில் தான் தொல்பொருள் திணைக்களத்துக்கான 18 பேர் கொண்டவர்களை நீங்கள் அறிவித்தீர்கள். அதில் ஒரு தமிழ் சமூகத்தை சேர்ந்தவரோ அல்லது ஒரு முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்தவரோ உள்ளடக்கப்படவில்லை. முழுமையாக 18 பேரும் சிங்கள சமூகத்தை சேர்ந்தவர்களாக நியமிக்கப்பட்டார். நீங்கள் நியமித்ததன் பொழுதனுடைய பின்புலம் என்ன? இந்த தொல்பொருள் திணைக்களத்தை மையப்படுத்திய விவகாரங்கள் தொடர்ந்தும் பூதாகாரமாக இருப்பது வடக்கு கிழக்கில் மட்டுமே. அவ்வாறு இருந்தால் இந்த தொல்பொருள் திணைக்களத்தினால் தொடர்ந்தும் இந்த சவால்கள் இல்லாமல் போக வேண்டும் என்பதனால் நீங்கள் கணிசமான பாதிக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களை நியமித்திருக்க வேண்டும். ஆனால் நியமிக்கவில்லை. வெளிப்படையாகவே 18 பேரையும் சிங்கள சமூகத்தை சேர்ந்தவர்களாக நியமிக்கிறீர்கள். ஆகவே இன்று உருவாகி இருக்கக்கூடிய இந்த பூதகரமான சவால்களுக்கு பின்புலத்தில் நீங்களும் இருந்திருக்கிறீர்கள் என்பதை நீங்க ஏற்றுக்கொண்டாக வேண்டும். ஆகவே பாராளுமன்றத்தில் வந்து நீங்கள் நாங்கள் விடமாட்டோம் என்று பேசுவதெல்லாம் முதலை கண்ணீர் போலத்தான் தெரிகிறது என்றால் இந்த விவகாரம் உங்களுக்கு அவ்வளவு நாட்களை தந்தது. இதற்கு காத்திரமான நடவடிக்கைகளை நீங்கள் முன்னெடுத்திருக்கலாம். தேர்தலுடைய வருகைகளை இந்த பகுதிகளில் நீங்கள் தடுத்திருக்கலாம். இது எல்லாத்தையும் அனுமதித்து விட்டு ஒரு புத்த சிலையை கொண்டு வந்து வைக்கும் வரையும், அது சம்பந்தமான பிரச்சனையை உருவாக்கும் வரையும் அனுமதித்து விட்டு இப்பொழுது வந்து இனவாதத்தை தூண்ட முனைகிறார்கள், நாங்கள் தடுத்து விடுவோம் என்று எல்லாம் கூறுவது இது நிச்சயமாக ஒரு வரவேற்கத்தக்க ஒரு மாற்றம். ஏன்னா நீங்கள் சொன்னது நாங்கள் மாற்றத்தினுடைய ஆட்சியின் பிரதிநிதிகள், நாங்கள் சவால்கள் இருக்கும், இந்த சவால்களை கடந்து வருவோம் என்று நரேந்திர பல முறை பல்வேறு காலங்களில் பேசுகிறார். நல்ல விடயம். அவ்வாறு இருந்தால் அந்த நல்ல விடயத்தை நீங்கள் செயலில் காட்ட வேண்டும். சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளியே நிறைய இடைவெளி சமீபகாலமாக விரிவாகி வருவது தெரிகிறது. இது உங்களுக்கும் நல்லதல்ல, இலங்கை தேசத்தினுடைய முன்னேற்றத்துக்கும் நல்லதல்ல. இன்னொரு சொன்னால் மக்கள் நல்வாழ்வுக்கும் அது நல்லதாக இருக்க போவதில்லை. ஆகவே இதில் காத்திரமான நடவடிக்கை எடுக்க வேண்டியவர்கள் அரசு கட்டமைப்பில் இருந்தவர்களாகவே இருக்கிறீர்கள். ஆகவே அந்த விடயத்தில் உங்களுடைய பாதுகாப்புத்துறை சார்ந்த சவால் உருவாகி இருக்கிறது.
உளவு தகவல் சவாலாக இருக்கிறது. உங்களுடைய ஆட்சி நடைமுறையை சரியான முறையில் கையெடுப்பது சவாலாக இருக்கிறது. இதை கடந்து நீதிமன்றங்கள் தங்களுடைய கட்டளைகளை சரியாகவே செய்திருக்கிறார்கள். ஆனால் அவை களத்தில் அமல் நடத்த முடியாதவையாக மாறி போயிருக்கிறது. ஆகவே நீங்கள் தான் இதற்கு சரி செய்ய வேண்டும். இதை நீடித்து செல்வது ஆபத்தானது. இன்னொரு சொன்னால், இது நிச்சயமாக ஒரு பாதிப்பாக தமிழ் சமூகத்தில் ஒன்று இருக்கிறது. எப்பொழுதும் சிங்கள ஆக்கிரமிப்பு என்ற ஒரு பார்வை எங்களிடம் இருக்கிறது. நாங்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு சமூகமா இருக்கிறோம். இப்பொழுது நிச்சயமாக சிங்கள ஆக்கிரமிப்பு இருக்கிறதா என்ற இந்த சனத்தொகை, திருவோணமலையில் இருக்கக்கூடிய சனத்தொகையினுடைய படிமானங்களை நான் ஒருமுறை பார்த்தேன். அதாவது 2012ஆம் ஆண்டு ஒரு மக்கள் கணக்கெடுப்பு நடைபெற்றப்பட்டது. இப்பொழுது 24. ஒரு 12 ஆண்டுகளுக்கு எவ்வாறு திருவோணமலையில் இருக்கக்கூடிய சமூகங்களுடைய எண்ணிக்கை மாறி இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, 2012ஆம் ஆண்டு 26.7% இருந்த சிங்களவருடைய எண்ணிக்கை இந்த மொத்த சனத்தொகையுடைய எண்ணிக்கை கூடுகிறது, அதிகரித்தே செல்லுகிறது. ஆண்டுகள் செல்லுகின்ற பொழுது இப்பொழுது அந்த அதிகரிப்பு ஒரு தேக்க நிலைக்கு வந்திருக்கிறது. இளைஞருடைய சனத்தொகை வளர்ச்சியை நிறுத்திவிட்டது. இனிமேல் தொடர்ச்சியாக வளர்கின்ற சூழலை அதை இழந்து விட்டது. அதை இனிமேல் குறைகின்ற ஆனால் இந்த வளர்ச்சி தேக்கம் எல்லா சமூகத்திலும் ஒன்றாகவும் இல்லை. என்ன, இலங்கையில் வாழக்கூடிய 3 தேசிய இனங்களை எடுத்துக்கொண்டால், இலங்கை தீவில் வாழக்கூடிய 3 தேசிய இனங்கள் இருந்தால், சிங்கள சமூகம், தமிழ் சமூகம், முஸ்லிம் சமூகம் எடுத்துக்கொண்டால் இந்த சமூகங்களில் வேறுபாடு இருக்கிறது. அவ்வாறு பார்த்தால் சிங்கள சமூகத்தினுடைய திருவோணமலையினுடைய இது 26.7% 2012 இருந்து 2024 அது 24.5% குறைந்திருக்கிறது. ஆக 2.3% சனத்தொகையின் எண்ணிக்கையில் வீழ்ச்சி இருக்கிறது. அவை இது நாங்கள் தவறாக கணிக்க கூடாது. இருந்தவர்கள் வெளியேறி போய்விட்டார் என்று. அவருடைய எண்ணிக்கை அதிகரிக்கவில்லை, புதிதாக ஆட்கள் வரவில்லை. இருந்தவர்களுடைய எண்ணிக்கை வளர்ச்சி பெறவில்லை என்று சொன்னால் அவருடைய எண்ணிக்கையினுடைய பிறப்பு சதவீதம் அவ்வளவு தூரத்துக்கு தக்க வைக்கப்படவில்லை. சரி, தமிழர் சமூகத்தில் எடுத்துக்கொண்டோம் சொன்னால் 30.7% இருந்த தமிழருடைய எண்ணிக்கை 2012 இப்பொழுது திருவண்ணாமலை மாவட்டத்தில் அது 28.9 குறைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 1.8% தமிழ் சமூகம் எண்ணிக்கையில் இழந்திருக்கிறது. இன்று இருக்கக்கூடிய மொத்த சனத்தொகை எண்ணிக்கை. சிங்கள சமூகத்தில் பார்த்தீங்கன்னா 2.2% இழந்திருக்கிறது. நாங்கள் 1.8% இழந்திருக்கிறோம். அவ்வாறு இருந்தால் எங்கு அது அதிகரித்திருக்கு என்று பார்த்தால், முஸ்லிம் சமூகத்தில் 41.8 இருந்து அது 46.1 அதாவது கிட்டத்தட்ட 4.3% வளர்ச்சியை முஸ்லிம் சமூகம் தான் கண்டிருக்கிறது. ஆகவே இங்கு இழப்பு இருக்கிறது. ஆகவே சிங்கள சமூகத்தில் இவ்வாறு நடைபெறுகின்ற செயற்பாடுகள் ஏதோ சிங்களருடைய ஆக்கிரமிப்பு என்கின்ற வியூகத்தை கடந்து இன்னொரு சவால் எங்களுக்கு இருக்கிறது. அதை நாங்கள் மறந்து விடக்கூடாது. எங்களுடைய எண்ணிக்கை எங்கு நிரப்பப்படுகிறது. இது இங்கு மட்டுமல்ல, எல்லா இடங்களிலும் இதே சூழல் தான் இருக்கிறது. குறிப்பாக நாங்கள் மன்னார், வடக்கில் மன்னாரை எடுத்துக்கொண்டோம் என்றால், மன்னாரில் 80.4% தமிழருடைய எண்ணிக்கை இப்போது 72.7% குறைந்திருக்கிறது. ஒரு பெரும் வீழ்ச்சி, கிட்டத்தட்ட 8% வீழ்ச்சியை அங்கு சந்திருக்கிறோம், 7.7%. ஆனால் அது எங்கு இட்டு நிரப்பப்பட்டிருக்கிறது சொன்னால், முஸ்லிம் சமூகத்தில் 16.5 26.5 10% வளர்ச்சியை மன்னாரில் அந்த சமூகம் கண்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் ஒரு புள்ளியை தவற விட்டுக் கொண்டே இருக்கிறோம். ஏன்னு சொன்னால், இங்கு சனத்தொகை பெருக்கத்தால் வந்த மாற்றமல்ல. புத்தளத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களை ரிசார்ட் பல்தீதின் அழைத்து வந்து மன்னாரிலும் வவுனியாவிலும் அதிகமாக குடியேற்றுகிறார். ஆகவே நாங்கள் ஒரு சமூகமாக எங்களை தக்க வைக்க வேண்டுமாக இருந்தால், இந்த ஒரு சின்ன வட்டம், சிங்கள சமூகத்தினுடைய ஆக்கிரமிப்பு என்ற வட்டத்தை மட்டும் கரசனையில் கொள்ளாமல் சிந்திக்க வேண்டிய வட்டையில் இருக்கிறோம். என்னால் இவ்வாறான விடயங்கள் வருகின்ற பொழுது நாங்கள் ஒரு ஆக்கிரமிப்பு என்ற விடயத்தில் மட்டும் சிந்திக்கிறோம். அதேவேளை இந்த புத்தர் சிலைகளை கொண்டு வந்து ஒரு இடத்தில் வைத்துவிட்டால் இருக்கக்கூடிய ஆபத்தையும் நாங்கள் சரியாகத்தான் புரிந்திருக்கிறோம். ஏனென்று சொன்னால், புத்தர் சிலையை ஒரு இடத்தில் வைத்துவிட்டால் அரசு கூட அகற்றாது. அதுக்கு காரணம் இவர்கள் இல்லை. 50 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த சாசனத்தை மாற்றியமைத்த ஸ்ரீமாபவ அம்மையாரிலிருந்து ஆரம்பிக்கிறது. என்றால் அவர்தான் முதற்தடவையாக இலங்கையுடைய குடியரசு அரசியல் ஆப்பை அவர் கொண்டு வந்த பொழுது, பிரித்தானியாவிலிருந்து முழுமையாக இலங்கை தீவை கலட்டிவிட்ட அந்த அரசியல் ஆப்பில் ஒன்றை எழுதுகிறார்: புத்த மதத்தை வளர்த்தலும் காத்தலும் அரசினுடைய கடமை என்பதை அவர் எழுதுகிறார். அது இலங்கையினுடைய அரசியல் ஆப்பில் எழுதப்பட்டது. அதை 78 ராஜ ஜெயவர்தனம் அதை நீக்கவில்லை, அதை அவ்வாறே வைத்துக் கொண்டார். அதுக்கு பின்னர் வந்த ஒவ்வொரு அரசியல் ஆப்பு திருத்தங்களிலும்
புத்த சமயத்தை வளர்த்தலும் காத்தலும் என்கின்ற முதன்மை இடத்தை ஒரு மதத்துக்கு மாத்திரம் இலங்கை யாப்பு கொண்டிருக்கிறது. அதை இவர்களும் மாற்றப் போவதில்லை. இவர்களும் அவ்வாறான ஒரு யாப்பு தருவதை பற்றி பேசுகிறார்கள், புதிய யாப்பு ஒன்றை பற்றி பேசுகிறார்கள். இவர்களும் அதையே அவ்வாறுதான் கையாள போகிறார்கள். இது ஒரு விடயத்தை சொல்லி நிற்கிறது. இலங்கை தீவில் எவ்வாறான அபாயம் தமிழ் சமூகத்துக்கு அல்ல, முஸ்லிம் சமூகத்துக்கு எவ்வாறு இந்த விடயத்தில் இருக்கிறது. இப்பொழுது திருவோணமலையில் நடைபெறுகின்ற இந்த எதிர்ப்பு போராட்டங்களில் கணிசமான முஸ்லிம் பிரதிநிதித்துவத்தை அவருடைய பங்கையை நான் பார்த்திருக்கிறேன். ஏன் அதற்கு காரணம் என்று சொன்னால் அவர்களும் அதை உணர்கிறார். இது வறுமையாக அங்கு ஒரு புத்த சிலை வைப்பது தமிழர்களுக்கு எதிரான விரோதமான நிலைப்பாடு மட்டுமல்ல, எதிர்காலத்தில் தங்களுக்கும் அது ஆபத்தானது. ஏன் என்று சொன்னால் திருவண்ணாமலையில் கிட்டத்தட்ட 50% நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய சமூகம் அவர்கள் தான். ஆகவே இவ்வாறான விடயங்கள் நீண்ட காலத்தில் அவர்களையும் பாதிக்கும் என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கிறார். ஆகவே இந்த விடயத்தில் 2 விடயங்கள் இருக்கிறது. எவ்வாறு இந்த விடயங்களில் அவர்களுக்கான ஒரு பங்குகளையும் நாங்கள் உருவாக்கி கொடுப்பது அல்லது அவர்களையும் இந்த இடத்தில் உருவாக்கி கொள்வது. இன்னொன்று இருக்கிறது, தமிழர் சமூகத்தினுடைய இருப்பினுடைய ஆபத்து வறுமையாக சிங்கள சமூகத்தினுடைய உள்வாங்கல் மட்டும் இருக்கவில்லை, அதையும் கடந்து இருக்கிறது என்கின்ற புரிதலுடன் எவ்வாறு தமிழர் சமூகம் தன்னை கையாள போகிறது என்று சொன்னால், இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த அதிகரிப்பின் நிலை திருவோணமலையில் மட்டுமல்ல, இதே அதிகரிப்பு நிலை மட்டக்களப்பில் இருக்கிறது, இதே அதிகரிப்பு நிலை அம்பாறையில் இருக்கிறது. அம்பாறையில் முஸ்லிம் சமூகத்தினுடைய நிலை 43.4 45% இருக்கிறது. அதே மாகாண சபைகள் என்கின்ற ஒரு விடயம் பேசுபொருளாக இருக்கின்ற விடத்தில் மாகாண சபை தேர்தல் நடைபெறுமாக இருந்தால் கிழக்கு மாகாணத்தில் முதலிடம் அவர்களுக்கு தான். 2வது இடத்தில் நாங்கள் 3வது இடத்தில் நாங்கள் 2வது இடத்தை இப்பொழுதும் தக்க வைத்தாலும், என்னால் மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய தமிழ் சமூகத்தினுடைய எண்ணிக்கை அதை எங்களுக்கு ஒரு ஒத்தாசையாக தந்தாலும், நாங்கள் இப்பொழுதும் சவால் நிலைக்குத்தான் கிழக்கு தென் தமிழகத்தில் இருக்கிறோம். ஆகவே திட்டமிடல் என்பது நீண்ட கால நோக்கில் எங்களை தொடர்ந்தும். ஏன்னா நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த எண்ணிக்கையில இழப்பது என்பது நீண்ட காலத்தில் பேராபத்தாக மாறும். ஆகவே இவற்றை எவ்வாறு கையாளுவது, இந்த புத்த சிலை விவகாரம் மீண்டும் ஒரு கண்ணை திறந்து விட்டிருக்கிறது பல விடயங்களை சிந்திப்பதற்கு. ஆகவே அந்த சிந்திப்பு என்பது ஒரு சிலையுடன் மட்டும் சுருங்கி விடாது. இதால் வரக்கூடிய நீண்ட கால ஆபத்துகள் எவ்வாறு இருக்கிறது, தமிழர் சமூகம் தன்னுடைய தாய நிலப்பரப்பில் தன்னை தக்க கொள்வதற்கு எவ்வாறான முறைமைகளை கை கொள்ள போகிறது, எவ்வாறு அது தன்னை திட்டமிட போகிறது. நீண்ட தொலைநோக்குடன் இந்த திட்டமிடல் தமிழ் சமூகத்தில் அமையவில்லை என்று சொன்னால் அது தமிழ் சமூகம் தன்னையே ஒரு பேராபத்துக்கு தள்ளுகிறது என்பதனுடைய ஒரு வழிபாடாகத்தான் சொல்லிக் கொள்ள வேண்டும். என்று சொன்னால் நாங்கள் வறுமையாக ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய குறைகளை சுட்டி காட்டுகின்ற சமகாலத்தில் எங்களுக்குள் இருக்கக்கூடிய பலகீனங்கள் குறைபாடுகளை களைந்தெடுப்பதும் இந்த சமகாலத்தில் முக்கியமானதாகவே பேசுபொருள் ஒரு விடயமாக மட்டுமில்லாமல் எங்களுடைய கண்களை முழுமையாக திறந்து பார்க்கக்கூடிய விழித்துக் கொள்ளக்கூடிய ஒரு பொறிமுறையாக, ஏன்னா விழிப்புத்தான் எதற்கும் முதல் படி. ஆகவே அந்த விழிப்பு இந்த விடயத்திலும் தமிழ் சமூகத்திற்கு முழுமையாக உருவாக வேண்டும் என்பதை என்னுடைய ஒரு வேணுவாக சொல்லிக் கொள்ள. நன்றி நேரு அவர்களே. இவ்வளவு காலமும் நடந்த சம்பவங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அதாவது விகாரை அமைப்பதாக இருந்தாலும் காணி சுவீகரிப்பதாக இருந்தாலும், அனுரகுமார திசாநாயக்கானுடைய அரசாங்கம் ஓராண்டு முடிந்திருக்கின்ற நேரத்தில் இதுவரையில் கூறி வந்தார்கள் முன்னே ஆட்சியாளர்களால் நிறுவப்பட்டது என்ற விடயங்களைத்தான் அவர்கள் சுட்டி காட்டி கொண்டு வந்தார்கள். இப்பொழுது 2 நாட்களுக்கு முன்னதாக அவர் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் பொழுது இனவாதத்துக்கு இந்த நாட்டில் இடமில்லை என்று கூறியிருக்கின்றார். திருகோணமலையில் நடந்த சம்பவம் அனுரகுமார திசாநாயக்காவின் பலத்தை வெளிப்படுத்தி இருக்கிறதா, பலவீனத்தை வெளிப்படுத்தி இருக்கிறதா? அதாவது ஒரு தேசத்தை கட்டி எழுப்புகின்ற, அதாவது இனவாதத்தை கடந்த ஆட்சி முறை இந்த நாட்டில் உருவாக வேண்டும். இனவாதத்துக்கு இங்கு இடமில்லை என்பது ஒரு பேசுபொருளாகவே தேர்தலுக்கு முன்னரும் இருக்கிறது, தேர்தலுக்கு பின்னரும் இருக்கிறது. புலம்பெயர்ந்த தேசங்களுக்கு வருகின்ற பொழுதும் அவர் அவ்வாறு தான் பேசினார். ஆனால் அவ்வாறு இருந்தால் அதற்கான ஒரு அடித்தளம் இலங்கை தீவில் இடப்பட்டாக வேண்டும். இனவாதம் தேவைப்படுகின்ற பொழுது பல்வேறு தரப்பினராலும் பயன்படுத்தப்படுகிறது. அது மத சார்ந்தும் பயன்படுத்தப்படுகிறது, இதை கடந்து அரசியல் கட்சிகள் சார்ந்தும் அது பயன்படுத்தப்படுகிறது. தங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதமாக அனைவரும் இதைத்தான் கையாளுகிறார். அவ்வாறு இருந்தால் இவ்வாறு கையாளப்படுகிறது, இது தடுக்கப்பட்டாக வேண்டும் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் எவ்வாறான முறைமைகளை இந்த ஓராண்டுகளில் முன்னெடுத்திருந்து அவர்கள்தான் தங்களை கண்ணாடி முன்னால் என்று பார்த்துக் கொள்ள வேண்டும். அவ்வாறு பார்த்தால் அவ்வாறான முனைப்புகளை அவர்கள் பெரிதாக காட்டியதாக தெரியவில்லை. என்றால் எதற்கெடுத்தாலும் உடனடியாக சென்று ஆசிரியரை சந்திக்கிறீர்கள், அவருடன் வந்து ஆசி வருகிறீர்கள், அவருக்கு விளக்கம் கொடுக்கிறீர்கள். இதைத்தானே கடந்த காலத்தில் இருந்தவர்கள் செய்தார்கள். அப்ப நீங்கள் ஆசிரிய மல்வத்தைகள் நீங்களும் சுருங்கி இருக்கிறீர்கள். மதமாக இருக்கட்டும்,
அது மதம் பிடித்த ஒரு சூழலை நீங்கள் உருவாக்காதீர்கள். ஏனென்று சொன்னால் மதத்தை வைத்துக் கொண்டுதான் இலங்கையின் அரசியல் இந்த 70 ஆண்டுகளாக நகருகிறது. அவை இந்த இப்பொழுது 80 ஆண்டுகளை நெருங்குது. அவை இந்த அளவு காலமும் அது மதத்தை மையப்படுத்தியே தன்னுடைய அரசியல் களத்தை 50கள் இருந்து இப்பொழுது 2020 வரையும் நகர்ந்து விட்டது. அவை அதை மாற்றி அமைக்க வேண்டும் சொன்னால் அதற்கான முதல் வடிவத்தை நீங்கள் தான் காட்ட வேண்டும். எதற்காக இன்னொரு சிக்கல் வந்தாலும் உடனடியாக நீங்களும் ஆசிரியர் மால்வத்தையிலும் நிற்கிறீர்கள். இதைத்தானே ஏனையவர்களும் செய்து இந்த எரிகின்ற நெருப்புக்கு எண்ணெய் ஊட்டினார். அவை மதம் இப்பொழுது முதன்மைப்படுத்தப்படுவதற்கு நீங்களும் அதை ஒரு காரணியாக தான் இருக்கிறீர்கள். நீங்கள் அதிலிருந்து விலகி வரவில்லை. நீங்கள் மதத்தை ஒரு சரி ஆசிரியர் மால்வத்தையும் இனவாதிகள் இல்லை என்று நீங்கள் வேண்டும் என்றால் வாசி கொள்ளலாம். ஆனால் கீழே இருக்கக்கூடிய தேரர்களை கட்டுப்படுத்தக்கூடிய நிலையில் ஆசிரியர் மால்வத்தையும் இருக்கிறார்கள் இல்லைத்தான். அவைய தேரர்கள் ஆகவும் விஷம் பிடித்தவர்கள் இதை அவ்வப்பொழுது கக்குகிறார்கள். கக்கி சவால்களை கடந்த ஆட்சிகள் உருவாக்கினார்கள். இப்பொழுது உங்களுக்கும் அதைத்தான் செய்கிறார்கள். இப்பொழுது அவ்வாறுதான் திருவண்ணாமலையை நடைபெற்ற சம்பவம் மாறி நிற்கிறது. இப்பொழுது அதை கட்டுப்படுத்த முடியாமல் நீங்க திணறுவீர்கள். ஏனையவர்கள் கத்துகின்ற பொழுது அவர்களுக்கு எதிராக என்ன எவ்வாறு இதை கைக்கொள்வது என்று தெரிவதில் உங்களுக்கு சங்கடம் இருக்கிறது. மதத்துக்கு எதிராக போய்விடக்கூடாது என்று நீங்கள் சலனப்படுவீர்கள். அவ்வாறு இருந்தால் நீங்கள் எவ்வாறு இந்த மாற்றத்தை உருவாக்க போகிறீர்கள்? அந்த மாற்றம் வெளிப்படையாக வெளியே வந்து நடந்தாக வேண்டும். ஆகவே இந்த பிரிவினை மதம் ஆட்சி அமைப்புடன் இணைந்து நிற்பது நீக்கப்பட்டாக வேண்டும். அது உடனடியாக நடக்கக்கூடிய விடயமில்லை என்பது உங்களுக்கு தெரியும். அவ்வளவு தூரம் இது இனவாதமயப்படுத்தப்பட்ட ஒரு மத அரசியலாக மாறி நிற்கிறது. ஆனால் அதற்கான முனைப்பை ஏதோ ஒரு வடிவத்தில் நீங்கள் தொடங்கித்தான் ஆக வேண்டும். நீங்கள் எல்லா விடயத்திலும் முன்னேறி செல்வது சரக்குதமாக இருக்கிறது. ஜனாதிபதி ஒரு தீர்மானத்தை எடுத்தார். இந்த முள்ளிவாய்க்கால் காலத்துக்கான அந்த இராணுவத்தினுடைய நிகழ்வில் கலந்து கொள்வதில்லை என்ற ஒரு முடிவு எடுக்கப்படுகிறது. போகவில்லை. ஆனால் சர்ச்சை உருவாக்கப்பட்டவுடன் உடனடியாக போய் நிற்கிறீர்கள். அங்கே ஏன் உங்களால் அதை தவிர்க்க முடியவில்லை? தவறு என்று நீங்கள் அடையாளம் கண்ட விடயங்களில் சற்றை பின்வாங்குவதும் பின்னர் முன்னோக்கி சென்று அந்த விடயங்களை நடத்துவதுமாகவே இதுவரை இந்த ஓராண்டுகள் நகர்ந்திருக்கிறது. உறுதியாக நின்று இது இல்லை, இது தவறு, நாங்கள் இதில் முன்னகர மாட்டோம் என்று ஒரு விடயத்தை கூட அடையாளம் காண முடியாமல் இருக்கிறது. மாற்றம் என்று காட்டுகிறீர்கள், பின்னர் அதில் சறுக்கி சென்று அதே மாற்றத்துகள் நிற்கிறீர்கள். அவ்வாறு இருந்தால் அவ்வாறு சாத்தியம். இப்பொழுது திருமண விவகாரத்தில் ஒரு விடயம் உதாரணமாக இருக்கிறது. அந்த விடயத்துக்கு உங்களால் இன்று வரை பதில் கூற முடியவில்லை. குறிப்பாக நீங்கள் பாதுகாப்பு செலவினங்களில் ஒதுக்குவதில் சிவில் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் சிவில் செக்யூரிட்டி என்று உருவாக்கப்பட்டது மைத்திரி காலத்தில் 2011ஆம் ஆண்டு. அது நிறுவனமயப்படுத்தப்பட்டது இந்த ஊர்காவல் படைகள். இந்த படைகளில் முதல் வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்க வேண்டியவர்கள் இந்த ஊர்காவல் படையினர். 41,000 பேர் உங்களுக்கு தேவையில்லை. இராணுவத்தில் குறைப்பை செய்கிறீர்கள், ஆனால் ஊர்காவல் படையில் குறைப்பு செய்யவில்லை. நீங்கள் இராணுவத்தில் குறைப்பை நீங்களாக செய்யவில்லை. கடந்த ஆட்சிகள் செய்ய தொடங்கியதற்கு காரணம் என்னால் 3 லட்சம் பேரை ஏன் வைத்திருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு பணம் வழங்கியவர்கள் கேட்டார். ஐரோப்பிய ஒன்றியம் கேட்டது, IMF கேட்டது, எல்லாரும் கேட்டார். வீண் விரயங்கள் குறைக்கப்பட்டால் தான் பணம் தருவோம் என்றார். அந்த வீண் விரயத்தில் அவர் சுட்டி காட்டியது படைகளுடைய எண்ணிக்கை. அது தேவையில்லை என்று அவர் வாதிட்டார். 3 லட்சம் உங்களுக்கு தேவையில்லை, ஒரு போர் சூழலே இல்லை என்ற சூழலில் கடந்த ஆட்சிகளில் இராணுவ குறைப்பை புதிதாக இராணுவத்தை சேர்ப்பவர்களை விட்டு வெளியோர்களை அவ்வாறு அனுமதித்து இந்த 3 லட்சத்திலிருந்து 1,30,000 தான் தேவை என்ற நிலையை நீங்களே அவர்களுக்கு வெளிப்படுத்தி அந்த குறைப்பை அனுமதித்தீர்கள். இப்பொழுது 2 லட்சத்தை குறைந்திருக்கு. ஆனால் பாதுகாப்பு செலவினங்களுக்கு நீங்கள் ஒதுக்குகின்ற தொகையில் எந்த மாற்றமும் தெரியவில்லை. அதிலும் குறிப்பாக இந்த ஊர்காவல் படைகள் என்கின்ற சிவில் செக்யூரிட்டிக்கு நீங்கள் ஒதுக்குகின்ற தொகை இந்த ஆண்டும் கூட, அதாவது 2025 கூட நீங்க 2,243 கோடிகளை ஒதுக்கிறீர்கள். நீங்க ஒதுக்கியவர்கள் நீங்கள். கடந்த ஆண்டு ரணில் 2024 2,136 கோடியை இந்த ஊர்காவல் படைகளுக்கு ஒதுக்கினார். நீங்கள் அந்த 2,136 அதிகரித்து 2,243 கோடிகளை இந்த ஆண்டு 25 ஒதுக்கீர்கள். அடுத்த ஆண்டுக்கென்று நீங்கள் இப்பொழுது கொடுத்த வரவு செலவு திட்டத்தில் இந்த 2,243 2,000 கோடிகளை அதிகரித்து 200 கோடிகளை அதிகரித்து 2,486 ஒதுக்கிறீர்கள். 2026 இல்லை, 27, 28 கூட நீங்கள் முன்னோட்டங்களை ஏற்கனவே வெளியிட்டிருக்கிறீர்கள். 27 2,587 கோடியும் 28 2,739 கோடியும் ஒதுக்கிறீர்கள். ஒதுக்குவதாக திட்டமிட்டிருக்கிறீர்கள். அவ்வாறு இருந்தால் இவர்களை வீட்டுக்கு அனுப்பாண்டியல் என்றால் அனுரகுமார திசாநாயக்காவினால் இவர்களை வீட்டுக்கு அனுப்ப முடியாது. ஏனென்றால் இந்த ஊர்காவல் படையில் அதிகமாக இருப்பவர்கள் 12 மாவட்டத்தை சேர்ந்தவர்கள்.
இதனால் தான் மைத்திரி அதை நிறுவனமயப்படுத்தினார். என்றால் அவரும் இதே புலனறுவை மாவட்டத்தை சேர்ந்தவர். ஏனென்றால் இவர்கள் தான் தன்னுடைய வாக்கு வங்கி என்று கருதிய மைத்திரி அந்த அவர்களை நிறுவனமயப்படுத்தினார். அவர் தான் இந்த சிவில் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் சிவில் செக்யூரிட்டி என்று உருவாக்கி அபரத்தனையில் அவர்களுக்கான ஒரு பெரிய கட்டிடத்தை தலைமையகமாக கட்டி எழுப்பி நியமித்தார்கள். இப்பொழுது சமீபத்தில் ஒரு சர்ச்சை போய் கொண்டிருக்கிறது. வெளிநாடுகளுக்கு வேலை வாய்ப்பு செல்பவர்கள் தங்களுடைய இதை உறுதிப்படுத்துவதற்கு இந்த அதற்கான ஒரு பத்திரத்தை கையெழுத்து பெறுவது இந்த சிவில் செக்யூரிட்டி ஆக்களிடம் அவருடைய தலைமைகளிடம் பெற வேண்டும் என்று ஒரு அறிவித்தல் வந்தது. அது எவ்வளவு சிக்கலை உருவாக்கும் என்றவுடன் போலீஸ் திணைக்களம் உடனடியாக தலையிட்டு அவ்வாறு எதுவும் நீங்கள் பெற வேண்டாம், இவரிடம் பெற வேண்டாம், நீங்கள் சேர்ந்து உங்களுடைய கிராம சேவரிடம் பெற்றால் போதும் என்று பின்னர் அறிவித்தது. அப்ப இந்த சிவில் செக்யூரிட்டி இன்றைக்கு உங்களுக்கு சவாலாக இருக்கிறது. இவர்கள் எங்கு இந்த சிவில் செக்யூரிட்டி என்ற போர்வையில் இவர்கள் பணிக்கு அமைக்கப்பட்டிருக்கார்கள்? திருவண்ணாமலை மாவட்டத்தில் சிக்கல் இருக்கிறது, வவுனியா மாவட்டத்தில் சிக்கல் இருக்கிறது, மன்னார் மாவட்டத்தில் சிக்கல் இருக்கிறது, முல்லைத்தீவு கிளிநொச்சி வரையும் இவர்களை கடந்த காலத்தில் பணி அமைத்தினார்கள். ஏன் எங்களுடைய தமிழ் மண்களில் இவர்கள் விவசாயம் செய்கிறார்கள், ஆரை வைத்து செய்கிறார்கள், தமிழர்களை கொத்தடிமைகளாக வைத்து வேலை செய்கிறார்கள். இந்த மாற்றம் பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த முடிந்தால் இவர்களை பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இது புரியாது, கேட்கவும் மாட்டார். இவர்களை வீட்டுக்கு அனுப்பட்டும் பார்க்கலாம். அனுப்பினால் நீங்கள் மாற்றத்தை உருவாக்குறீர்கள், கடந்தவர்கள் விட்ட தவறிலிருந்து நீங்கள் மாற்றத்தை உருவாக்கினால் அனுப்ப முடியாது. ஏன் திருப்பியும் சொல்ல வேண்டும் சொன்னால் இதே புலனறுவை மாவட்டத்தில் தான் அனுரகுமார திசாநாயக்கனுடைய தேர்தலும் இருக்கிறது. அங்குதான் அவருடைய மைய புள்ளி, அங்குதான் அவர் வளர்ந்தவர். அவர் வர அனுப்ப போகிறார். இப்ப நீங்கள் மாற்றத்தினுடைய பிரதிநிதிகளாக எங்க இருக்கிறீர்கள் எங்களுக்கு ஒரு முறை தெளிவாக சொல்லுங்க. அவை திருவண்ணாமலை போன்ற இடங்களில் இந்த சிக்கலுக்கு பின்னால் இதே கும்பலம் இருக்கிறது. ஏன் நேற்று இவர்கள் எல்லாம் ஊர்வாழ் படையை சேர்ந்தோம். நீங்கள் எல்லை பகுதிகளை காக்குறோம் என்ற ரீதியில் அங்கிருந்தவர்களுக்கு ஆயுதம் வழங்கி வைத்திருந்தவர்கள். இவர்கள் ஒரு கட்டமைக்கப்பட்ட இராணுவ பிரிவுகளும் கிடையாது, இவர்கள் ஒழுங்குமுறை கொண்டவர்களும் கிடையாது. இதில் கடந்த காலங்களில் நிறைய பேரை சிறைச்சாலையில் இருந்து கொண்டு வந்து கடுமையான குற்றவாளிகளை இவ்வாறு மாற்றி வைத்திருந்தீர்கள். நீங்கள் இதிலிருந்து போராடுங்கள், உங்களுக்கு நாங்கள் வாய்ப்பு தருகிறோம் என்ற ரீதியில் கொண்டு வந்து இறக்கிவிட்ட குற்றவாளிகள் நிறைய பேர் இதில் இருக்கிறார். இவர்களை எதற்காக வைத்திருக்கிறீர்கள்? இவ்வாறு வைத்திருந்தால் நீங்கள் இவ்வாறான சிக்கல்களை தமிழக ஆயத்தில் தொடர்ந்து உருவாவதை அனுமதித்துக் கொண்டுதான் இருக்க போகிறது. அவை மாற்றம் என்பது நீங்கள் செய்கின்ற சரியான முறைமைகளில் தங்கியிருக்கிறது. ஆகவே அவ்வாறுன்னு சொன்னால் இந்த சிவில் செக்யூரிட்டி போர்ஸ் சம்பந்தமான விடயங்களை, அதாவது இந்த ஊர்வாழ் படைகள் சம்பந்தமான விடயங்களை நீங்கள் இப்பொழுது கையில் எடுக்க போகுது. ஏன்னா நீங்கள் 2028 வரையும் அவர்களுக்கான நிதி ஒதுக்கீட்டை தொடர்ந்தும் அதிகரித்து செல்லுகிறீர்கள். இவர்கள் ஏன்? அவை இந்த விடயங்களை தமிழ் சமூகம் ஆழமாக சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். என்றால் எங்கு கேள்வி கேட்கிறோம் என்பதிலும் எங்களுக்கு ஒரு புரிதல் வேண்டும். எங்கு என்னால் இதுக்கான விவாதம் வரும். இந்த விவாதங்கள் முறையும் என்னால் ஒவ்வொரு அமைச்சுக்குமான தனித்துவமான விவாதங்கள் பாராளுமன்றத்தில் ஒரு வரவு செலவு திட்டத்தின் போது நடைபெறும். அந்த அமைச்சுகளுக்கான விடயங்களை சரியான விதத்தில் சரியான நேரத்தில் கேட்கவில்லை என்று சொன்னார் ஒரு விடயம் இல்லை. இப்பொழுது தமிழரசு கட்சி என்ன செய்தது? நாங்கள் அவருடன் பேச செல்வதால் நாங்கள் இந்த வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை என்று ஆதரிக்கவும் இல்லை, எதிர்க்கவும் இல்லை, விலை வருகிறீர்கள். அப்பொழுது நீங்கள் தமிழ் சமூகம் சம்பந்தமாக இந்த வரவு செலவு திட்டத்தில் என்ன விடயங்கள் என்பதை பற்றி பேச போவதில்லை. அப்ப நீங்கள் யாரை பிரதிநிதித்துவப்படுத்துகிறீர்கள்? சரி, ஏனையவர்கள் கூட ஏதோ மாவீரர்களையும் இந்த தேசத்தினுடைய நிர்மாணிகளையும் பற்றி பேசி வாயெடுத்து பேசிவிட்டால் தமிழ் சமூகம் கைகட்டு கொள்ளும் என்று பேசுகிறீர்களே ஒழிய ஆழமாக புரிதலாக இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தமிழ் சமூகத்துக்கோ சரி, சர்வதேச உலகத்துக்கோ சரி, ஆழமான செய்தியை சொல்லுகின்ற வகையில் உள்ள பேச்சுகள் அமைகிறதா? இல்லை. நாங்களும் அதை பற்றி கவலைப்படுவதில்லை. எங்களுக்கு பிடித்ததை சொல்லிவிட்டா கை தட்டி போட்டிருக்கிறோம். இந்த சிவில் செக்யூரிட்டி போர்ஸ் இதை பற்றி ஒரு காலமும் எங்களுடைய பேசுவதாக தெரியும். அவர்களுக்கு ஒதுக்கப்படுகிற நிதியை பற்றி பேசுவதாக. இவ்வாறு இவர்களை அனுமதித்துக் கொண்டிருந்தால் எங்கள் தேசத்தை இப்பொழுது சிங்கள சமூகம் வளரவில்லை, ஆனால் இந்த சிவில் செக்யூரிட்டி போர்ஸினுடைய ஆதிக்கம் எங்கள் மண்ணில் இன்றும் இருக்கிறது. என்று அவர்களுக்கு வேலை எங்களுக்கு இதில் போட்டுத்தான் இந்த 2000 கோடிகளை ஒதுக்கி அவர்களுக்கு கொடுக்கப்படுது. இதில் அவர்களுக்கு கட்டுமானம், அதாவது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அவர்களுக்கு பெரிதாக இல்லை, ரெக்கரண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் தான். ரெக்கரண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் என்பது சம்பளம் கொடுப்பது. இந்த சம்பளத்தை வாங்கி வைத்துக் கொண்டுதான் அவர்கள் எங்கள் மக்களை எல்லை மாவட்டங்களில் கொத்தடிமைகளாக வச்சிருக்கிறார்கள். இவர்களை எப்பொழுது மீட்க போகிறோம்? அவை எங்களுடைய சிந்தனையும் வடிவங்களும் இன்னும் விரிவாக்கம் அடையவில்லை என்பதால் எங்களிடம் இருக்கக்கூடிய துன்பியல். இதையும் சொல்லி ஆக வேண்டும். என்பதனால் வறுமையாக அவர்கள் விடயத்தை பேசுவது மட்டுமல்ல, நாங்கள் எங்கு மாற்றமாக சிந்திக்க வேண்டும், முன்னகர வேண்டும் என்பதில் திட்டமிடல் இல்லை.
கட்டாயம். அது வறுமையாக ஒரு சம்பவம் நடைபெறுகின்ற பொழுது, ஒரு புத்த சிலை வருகின்ற பொழுது மட்டும் நாங்கள் அதை மட்டும் பேசிவிட்டு பிறகு நித்திரை போயிடும். அதுதான் எனக்கு மகிழ்ச்சி நீங்கள் அதை சுட்டி காட்டுவது என்றால் இதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது கடந்த 16 ஆண்டுகளாக. அப்பொழுது என்னென்ன பேசு பொருளோ அதை மட்டும் பேசிவிட்டு தப்பிச் செல்லுகிறார்கள் தமிழர் தரப்பு. நாங்கள் மற்றவர்களை குறை கூறுவதில் வல்லவர்களாக இருக்கிறோம் என்பதை கூறிக்கொண்டு நாங்கள் நிகழ்ச்சியை கொண்டு வர வேண்டும். இப்பொழுது நிறைவாக இன மத மொழி பேதமின்றி இந்த நாட்டில் எல்லோரும் ஒரு இலங்கையர்களாக வாழ வேண்டும் என்ற அந்த தாரக மந்திரத்தோடு தான் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார். அனுரகுமார திசாநாயக்க மாற்றத்தை நோக்கி பயணிக்கிறார் என்று அடிக்கடி கூறிக்கொண்டு வந்தார். ஆனால் பௌத்த மதவாதம் இடம் அளிக்காது திருப்பி திருப்பி சறுக்கும் நிலை சிங்கள தரப்பில் மாற்றத்தை யதார்த்தத்தை விளங்கியிருக்கிறாரா? என்னுடைய கேள்வி என்னவென்றால், பழைய பானையில் புதிய மொந்தை வேகுமா? இப்பொழுது நீங்க கேட்டதுதான். இப்பொழுது இந்த மாற்றத்துக்கு இன்னொரு விடத்தை பாருங்கள். இதற்கு ஒரு பேர் வைத்திருக்கிறார்கள், புத்த சாசன அமைச்சு. அமைச்சுகளில் ஒன்று புத்த சாசன அமைச்சு. இந்த புத்த சாசன அமைச்சுக்கள் தான் கிறிஸ்தவ பிரிவும் வருகிறது, அது ஒரு டிபார்ட்மெண்ட். அதுக்குள்ளதான் சைவர்களுடைய இதுவும் வருகிறது, அதுவும் ஒரு டிபார்ட்மெண்ட். முஸ்லிம்களிடையும் வருகிறது ஒரு டிபார்ட்மெண்ட். ஆனா இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாம் எங்கு வருகிறது? புத்த சாசன அமைச்சுக்கு கீழ்தான். இது மதங்களுடைய அமைச்சு இல்லை, புத்த சாசன அமைச்சுக்கள் விலகி கொடுக்கப்பட்ட சின்ன சின்ன கிளைகள். மரம் புத்த சாசன அமைச்சு தான். இந்த புத்த சாசன அமைச்சு தான் ரணிலும் வைத்திருந்தார், இதைத்தான் மஹிந்தாக்களும் வைத்திருந்தார்கள், இதைத்தான் இப்பொழுது என்பிபியும் வைத்திருக்கிறது. அது மாற்றவில்லை. புத்த சாசன அமைச்சு பெரும் எண்ணிக்கை, ஏன்னா அவர் எண்ணிக்கையில் கூட அதில் குறை சொல்றவில்லை. ஆனால் இந்த புத்த சாசன அமைச்சுக்கள் உருவாக்கப்பட்ட அந்த ஆலமரத்துக்குள்ள உருவாக்கப்பட்ட சின்ன சின்ன கிளைகள்லாம் ஏனியவர்கள். இப்பொழுது எங்கு ஏனைய மதங்களுக்கு முதன்மை வழங்கப்படுகிறது? வழங்கப்படவில்லை. ஏனையவர்களும் வழங்கவில்லை, இவர்களும் வழங்கவில்லை. அப்ப இவர்களுடைய சிந்தனையில் மாற்றம் வந்திருந்தால் அதில் மாற்றத்தை உருவாக்கி இருக்கலாம். ஆனால் உருவாக்க முடியாது. ஏன்னு சொன்னால் அதே நீங்க சொன்ன மாதிரி தான், அதே முட்டிதான் உள்ளூடுகளை மாற்றுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ஆழமாக உள்ளே பார்த்தால் அது கோதாகத்தான் இருக்கிறது. ஏனால் மாற்றத்தினுடைய வெளிப்பாடு என்பது செயல் வடிவங்களில் வந்தாக வேண்டும். இது இங்கு மட்டுமல்ல, ஏனைய விடயங்களிலும் அவ்வாறுதான் ஆழமாக பார்த்தோம் என்று சொன்னால், நான் இது ஆரம்பத்திலிருந்து பார்க்கிறேன். பல விடயங்களை அறிவிக்கிறார்கள். சரி, அறிவிப்பு என்கின்ற ஒரு கவர்ச்சியான பேருக்கு உள்ளே என்ன உள்ளூடுகள் இருக்கிறது என்று ஆழமாக உள்ளே நுழைந்து பார்த்தால் அது கோதாகத்தான் அனைத்து விடயங்களும் இருக்கிறது. அந்த புரிதல் நம்மவர்களுக்கு வரவில்லை. இப்பொழுது இலங்கை தீவில் மக்கள் வரிசைகளில் இல்லை, எதற்கும் வரிசைகள் இல்லை, எண்ணெய்க்கும் இல்லை, இதற்கும் இல்லை. அதனால் ஒரு அமைதியான சூழல் நிலவுகிறது. முன்னர் இருந்த கட்டுப்பாடுகளை நீக்கி இருக்கிறார்கள், நீக்க வேண்டும். ஏன்னா நீக்கவில்லை என்று சொன்னால் பொருளாதாரத்துக்கு சவால் இன்னும் கூட்டும். அதனால் நீக்கி இருக்கிறார். அதனால் ஒரு பகுதி மக்கள் சுவாச காற்றை சுவாசிக்கிறார்கள் என்பது உண்மை. ஆனால் ஒரு அடிப்படை மாற்றம் இலங்கை தீவில், அடிப்படை மாற்றம் இந்த மதவாதத்திலிருந்து ஏனைய விடயங்களிலும் ஒரு அடிப்படை மாற்றம் உருவானால் மட்டுமே இலங்கை தீவில் மாற்றத்தை அது நீண்ட காலத்தில் அனுபவிக்கும். அவ்வாறு பார்த்தால் இந்த அடிப்படை மாற்றம் இந்த 1 ஆண்டுகளில் நடைபெற்றிருக்கிறது சொன்னால் இந்த மத விவகாரத்திலும் கூட நடைபெறவில்லை. ஏனைய விடயங்களிலும் நிச்சயமாக அது பெரும் சவால்கள் இருக்கிறது என்பதைத்தான் இன்றைய சூழல் தொடர்ந்து சுட்டிக்காட்டு. நன்றி நேரு அவர்களே. ஒன்று மட்டும் தெளிவாக கூறலாம், இந்த திருகோணமலை விவகாரம் சிங்கள தேசத்தில் உள்ள அரசு தலைவராலேயே அடையாளம் காணக்கூடியதாக இருக்கிறது. சிங்கள தேசத்தில் இனவாதம் இருக்கிறது, இனவாதத்துக்கு இடமில்லை என்று அவர் திருப்பி திருப்பி கூறுவதை கடந்த 2-3 நாட்களாக கேட்கக்கூடியதாக இருக்கின்றது. அவர்களாகவே இப்பொழுது அதை ஒத்துக்கொண்டு விட்டார்கள். அந்த தேசத்தில் இனவாதம் இருக்கிறது, மதவாதம் இருக்கிறது, அது இரண்டுமே சிங்கள பக்கத்திலிருந்து தான் வருகின்றது என்பதை தெளிவாக இப்பொழுது சுட்டி காட்டியிருக்கிறார் என்பதை இந்த சம்பவம் எடுத்து காட்டுகின்ற என்று கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் இத்தோடு கொண்டு வந்து மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்குமின் இதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.